Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginners playlistல இன்னைக்கு நாம பார்க்க போறது decision making statements in C. So எதெல்லாம் decision making? If else, if else if. So இதை டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. Conditional statements in C இப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா if else, அடுத்தது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டெர்னரி ஆப்ரேட்டர்னு கூட சொல்லிக்கலாம். தென் யூ ஹவ் காட் அ ஸ்விட்ச். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த இஃப் எல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். தெர் ஆர் ஸோ மெனி வேரியன்ட்ஸ் ஆஃப் திஸ் இஃப். வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் கொடுக்கலாம், இஃப் எல்ஸ் கொடுக்கலாம், இல்லை இஃப் எல்ஸ் இஃப், அதாவது எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இஃப் இருக்குது. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஹாவ் நெஸ்டட் இஃப். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் கேன் பி நெஸ்டட் either in the then part or in the else part. ஸோ இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இஃப். இதனுடைய சின்டாக்ஸ் இது. இஃப் விதின் parenthesisக்குள்ள கண்டிஷன் அண்ட் தென் யூ ஹாவ் த curly braces, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces. இதுக்கு நடுவில் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஏபிசி இஸ் கிரேட்டர் தென் XYZ. ஏபிசி மே பி எ இன்டிஜர் வேரியபிள் ஒரு ஃப்ளோட் வேரியபிள் என்ன வேணால் இருக்கலாம். அதனுடைய வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் XYZ இருந்ததுன்னா யூ ஹாவ் த ஸ்டேட்மெண்ட் CH இஸ் ஈக்குவல் டு கெட் கேர். ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, the condition must be enclosed by a open and close parenthesis. And then here we have if Fred is equal to Joe plus 1. அதாவது content of Fred is equal to content of Joe plus 1 அப்படின்னு இருந்ததுன்னா we are incrementing Joe by 1. And the value of Joe will be incremented. And then here we are checking whether A is greater than or equal to XYZ. Yes அப்படின்னா A is equal to XYZ. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபாலோயிங் வில் பி எக்ஸிக்யூட்டட். இங்கே நான் வந்து curly braces போடணும்னு சொல்லியிருக்கேன். பட் தேர் ஆர் நோ curly braces இன் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா சியில் இஃப் யூ ஹவ் காட் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இன் த பாடி அப்படின்னா யூ நீட் நாட் கிவ் த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் அப்படின்னா யூ டெஃபினெட்லி மஸ்ட் ஹாவ் அ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces என்க்ளோஸ்டாக போட்டுக்கணும். இப்போ அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் கேன் பி அ லாஜிக்கல் ஆர் அ பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆர் அ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். லாஜிக்கல் ஆர் அ பூலியன் எக்ஸ்பிரஷன்னா எக்ஸ்பிரஷன் தட் கிவ்ஸ் யூ அ ட்ரூ ஆர் அ ஃபால்ஸ் வேல்யூ ஆன் இவாலுவேஷன். இப்போ XYZ இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் அப்படின்னா இஃப் XYZோட வேல்யூ மேக்ஸிமத்தோட பெருசாக இருந்ததுன்னா திஸ் வில் கிவ் அ ட்ரூ வேல்யூ, இல்லைன்னா இட் வில் கிவ் அ ஃபால்ஸ் வேல்யூ. யூ கேன் ஹாவ் எனி வேரியபிள் ஆர் அ கான்ஸ்டன்ட். இது எப்படி ட்ரூ ஃபால்ஸ்னு இவாலுவேட் ஆகும்னா, ஆல் நான் ஜீரோ வேல்யூஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ட்ரூ. ஆல் ஜீரோ வேல்யூஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபால்ஸ். அதாவது இப்போ ஐயோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிஷனில் ஐ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இட் வில் பி ட்ரூ. -10 கொடுத்தா ட்ரூ. ஸோ 0 தவிர எந்த வேல்யூ கொடுத்தாலும் இட் வில் பி ட்ரூ. 0 கொடுத்தோம்னா இட் வில் பி ஃபால்ஸ். ஸோ யூ கேன் ஆல்சோ கிவ் த கான்ஸ்டன்ட் இஃப் 5, இஃப் 0 அப்படி கூட கொடுக்கலாம் நம்ம. தேர் இஸ் நத்திங் ராங். ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ட்ரூ பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதாவது இந்த இஃப் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces போட்டிருக்கோம் இல்லையா, தட் இஸ் கால்டு த ட்ரூ பிளாக். ட்ரூவாக இருந்ததுன்னா த ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஃபால்ஸாக இருந்தது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா த ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த இஃப் கண்டிஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ GFG அப்படின்னு ஒரு வேரியபிள், அதனோட வேல்யூ 9. இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் தட் வேரியபிள் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். வேல்யூ வந்து 9 லெஸ் தேன் 10 இட் வில் பி ட்ரூ. அப்போ த ட்ரூ பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு தென் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அதுவே இப்போ GFGங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து 9, ஆனால் கண்டிஷன் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 10ன்னு கேட்குறோம் நம்ம. அப்போ 9 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 10, இட் வில் பி ஃபால்ஸு. அப்போ கண்ட்ரோல் வில் கோ டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த இஃப். இப்போ இந்த இஃப் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம்.
எதுக்கு கம்பேரிசன்? a less than b அப்படின்னா இட்ஸ் அ கம்பேரிசன். ஸோ யூ கேன் ஹாவ் கிரேட்டர் தேன், எக்ஸாம்பிள் என்ன, xyz இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம். லெஸ் தேன் கொடுக்கலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. அப்படி என்ன ஆகும்? ஏஜோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 20 இருந்ததுன்னா the condition will be true. If age is less than or equal to 20 இருந்ததுன்னா the condition will be true. This is for not equal. 19 இருக்கலாம் இல்லை 21 இருக்கலாம், but it is not equal to 20. You can also give multiple conditions. அப்போ இங்கே ஒரு condition 1 and then I am connecting it using this AND operator. It will give a result of true if both the conditions are true. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்ததுன்னா condition 1 and condition 2 will be true. இதில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் that will be false. The whole thing will be false. Then you can also have or. Double pipeline symbol gives a result of true if either or both the conditions are true. அப்போ condition 1 ட்ரூவாக இருந்தாலும் சரி, condition 2 ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லை both the conditions ட்ரூவாக இருந்தாலும் சரி, the whole condition will be true. ஆனால் இங்கே only if both the conditions are true, you get the result as true. இல்லைன்னா you will get it as false. சரி, எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்ம. if ABC is greater than XYZ and Fred is equal to Joe, இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா Z will be incremented. இந்த இடத்துல if either of this condition is true அப்படின்னாலும் this will be executed. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இல்லைனா எக்ஸ் 4ஆக இருந்தாலும் சரி, எக்ஸ் 6ஆக இருந்தாலும் சரி, எக்ஸ் 8ஆக இருந்தாலும் சரி, we are incrementing it by 1. நம்மளுக்கு இன்னொரு ஆப்ரேட்டருக்கு நாட். இது வந்து லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக, ட்ரூன்னு இருந்ததுன்னா அந்த வேல்யூவை ஃபால்ஸ் ஆக்கிறதுக்கு, ஃபால்ஸாக இருந்ததுன்னா ட்ரூ ஆக்கிறதுக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. இப்போ ஏஜ் வந்து 18 விட பெருசாக இருந்ததுன்னா யூ வில் ஹாவ் அ ட்ரூ தட் இஸ் நான் ஜீரோ வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ அது நான் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நெகேட் பண்ணும்போது தட் வில் பி ஃபால்ஸு. தென் தி ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்போ எக்ஸோட வேல்யூ நான் ஜீரோவாக இருந்ததுன்னா நாட் எக்ஸ் வில் ஹாவ் அ வேல்யூ 0. இஃப் எக்ஸ் இஸ் 0னா நாட் எக்ஸ் வில் ஹாவ் அ வேல்யூ 1. நெகேட் பண்ணிடுது. ஸோ தெர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ். எப்படி டபுள் ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கு பதிலாக வி மே கிவ் அ சிங்கிள் ஈக்குவல் டு கண்டிஷனில். அப்போ என்ன ஆகும், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஜெட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இது வந்து கண்டிஷனை செக் பண்ணுது, எக்ஸும் ஒய்யும் சேமான்னு செக் பண்ணுது. இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூவை எக்ஸுக்கு அசைன் பண்ணுது. இப்போ யூ வில் நாட் கெட் அன் எரர். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ட்ரூ இஃப் போத் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சேம். ஆனால் இங்கே இட் வில் பி ட்ரூ இஃப் ஒய் இஸ் நான் ஜீரோ அண்ட் ஃபால்ஸ் இஃப் ஒய் இஸ் 0. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒய்யோட வேல்யூ 5ஆக இருந்ததுன்னா அதை எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் வில் ஹாவ் அ வேல்யூ 5. தட் இஸ் அ நான் ஜீரோ. தென் இட் வில் பி ட்ரூ. சப்போஸ் ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா இட் இஸ் அசைன் டு எக்ஸு. நவ் த ஹோல் எக்ஸ்பிரஷன் வில் ஹாவ் அ வேல்யூ 0. தென் இட் வில் பி ஃபால்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம் நம்ம. இப்போ ஒய்யோட வேல்யூ நான் ஜீரோவாக இருந்ததுன்னா த ஹோல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா திஸ் கண்டிஷன் வில் பி ஃபால்ஸ். சப்போஸ் யூ ஹாவ் அ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ். x is equal to y is equal to z is equal to 10. என்ன ஆகும், 10 zக்கு அசைன் பண்ணுவோம். z will have a value 10. அது will be assigned to y and then that value will be assigned to x. அப்போ this will always be true. Suppose I have a statement like this. 0 அசைன்மெண்ட்டே தான், ஆனால் நான் இங்கே 10ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இட் கேன் பி -10 ஆல்சோ. 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஆஃப்டர் அசைன்மெண்ட் that condition will be equal to 0. It will print false. Suppose you have x is equal to a or b or c. இப்போ இந்த எக்ஸும் ஏவும் சேமாக இருந்ததுன்னா இட் இஸ் ட்ரூ. அப்போ the whole condition will be true. அதே போல் b or c, இந்த இடத்துல வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இஃப் the b or c is not 0, 0வாக இல்லைனாலும் the whole thing will be true.
ஏன்னா 3 கண்டிஷன்ஸும் ஆர் ஆப்ரேட்டரால் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் the whole thing will be true. அடுத்து பார்க்கலாம், இங்கே எக்ஸ் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இருந்து எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இவேல்யூவேட் ஆகும். அப்போ எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எய்தர் யூ வில் கெட் அ ட்ரூ ஆர் அ ஃபால்ஸ் வேல்யூ. தட் மீன்ஸ் இட் வில் கிவ் அ 1 ஆர் அ 0 வேல்யூ. அண்ட் தென் திஸ் 1 இஸ் லெஸ் தேன் ஜெட்டான்னு பார்க்கும். இப்போ ஜெட்டோட வேல்யூ 2வாக இருந்தது அப்படின்னா தென் த ஹோல் கண்டிஷன் வில் பி ட்ரூ. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் கம்பேர்ட் வித் ஒய் கிவிங் எ 1 ஃபார் 0 ஆர் அ 0 ஃபார் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்ததுன்னா 1 கொடுக்கும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0 கொடுக்கும். அண்ட் தென் இந்த 0 ஆர் 1 வந்து வில் பி கம்பேர்ட் வித் இசட். இப்போ எனக்கு சப்போஸ் ஐ வாண்ட் டு செக் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் and y is less than z அப்படின்னா you have to give this and operator in between. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ while giving the conditions you have to be very careful. அடுத்தது நம்ம if else பார்க்கலாம். நம்ம இப்போ if condition சிம்பிள் ifஆக இருந்ததுன்னா வெறும் நம்ம ட்ரூவாக இருந்ததுன்னா சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் we will continue with the other statements. அப்போ இங்கே வந்து we are checking whether the condition is true or false. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் பை திஸ் கர்லி பிரேசஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஃபால்ஸாக இருந்ததுன்னா தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். மோர் தென் 1 ஸ்டேட்மெண்ட் அந்த கர்லி பிரேசஸ் போடுறோம், இல்லைன்னா யூ நீட் நாட் கிவ் த கர்லி பிரேசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பிக்டோரியலாக நம்ம காமிச்சிருக்கோம். இஃப் கண்டிஷன் 1. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும், டைமண்ட் ஷேப் பாக்ஸ் தான் போடணும் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு. யூ வில் கெட் எய்தர் அ ட்ரூ ஆர் அ ஃபால்ஸ் வேல்யூ. ட்ரூவாக இருந்ததுன்னா the if body will be executed. ட்ரூ பிளாக் ஆர் if body then part அப்படின்னு எதை வேணால் சொல்லிக்கலாம். இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா else body will be executed. ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் then the statement just below the if will be executed. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் integer num is equal to 9234 அப்படின்னு கொடுத்துருக்கோம். then we are checking whether it is a even number. அப்போ இந்த இடத்துல equal to 0 கொடுத்துருக்குறோம் நம்ம. இட் இஸ் ட்ரூ. அப்போ என்னாகும், நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 9234 வந்து ஈவனாக இருக்கிறதுனால திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். அதனால் சும்மா காமிக்கிறதுக்காக நான் கிரே பண்ணியிருக்கிறேன் நான். தென் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இதுவே இந்த நம்மோட வேல்யூ 9233ன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல கண்டிஷன் வில் பி ஃபால்ஸு. ஃபால்ஸாக இருந்ததுன்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். இட் வில் கோ டு திஸ் எல்ஸ் பார்ட். எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு ஏஜ் வந்து ஈக்குவல் டு 15 வச்சுருக்கோம். இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18 அப்படின்னா த பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட், எல்ஸ் த பர்சன் இஸ் எலிஜிபிள் டு ஓட். இப்போ இந்த இடத்துல ஏஜ் வந்து 15 இருக்கிறதுனால திஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த ஃப்ளோ சார்ட்டில் எப்படி இஃப் எல்ஸை நெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா தென் யூ ஹவ் காட் அனதர் கண்டிஷன். அதில் யூ ஹவ் காட் அ ட்ரூ அண்ட் அ ஃபால்ஸ் பார்ட். அதே போல் இந்த கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் கண்டிஷன் 3 விச் வில் பி இவாலுவேட்டட் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ அக்கார்டிங்லி ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் ஸ்டேட்மெண்ட் 4 வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் தென் இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் திஸ் இஃப் கண்டிஷன். Suppose I want to find out the biggest of 3 numbers. அப்போ initialize ABC or read ABC and then I am checking whether A is greater than B. அப்போ A B விட greater இருந்ததுன்னா இந்த போர்ஷனுக்கு கண்ட்ரோல் போகும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், A greater than C ஆன்னு செக் பண்ணுறோம். ஸோ A Bயை விட பெருசாக இருக்குது, A Cயை விடவும் பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது A is the biggest number. அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸாக இருந்ததுன்னா A is bigger than B ஆனால் A is not bigger than C. அப்போ என்னவாக இருக்கும், C தான் வந்து பிக்கெஸ்ட் நம்பர். இதுவே இந்த கண்டிஷன்ஸில் A greater than B ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா we are checking whether B is greater than C. எஸ் அப்படின்னா B is the biggest நம்பர், இல்லை அப்படின்னா C is the biggest நம்பர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இஃப் கண்டிஷன், then பார்ட்டில் you have got another if, else partல you have got another if. So statements பார்க்கலாம். if A is greater than B அப்படின்னு பார்த்துருக்குறோம் நம்ம. and these are all the in the then part. if A is greater than C இல்லையான்னு பார்க்குறோம். அதே போல் else பார்ட்டில் this is this portion, இந்த போர்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம.
ஸோ இப்போ உங்களுக்கு நெஸ்டட் இஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் இஃப் லேடர். இப்போ இஃப் கண்டிஷன் 1, ஸோ this statement will be executed. நான் சும்மா curly braces போட்டிருக்கேன். If there are one or more statements, that will be executed. Then you have got else if condition 2. அப்போ இந்த statements will be executed only when condition 1 is false. இது false ஆனதான் else பார்ட்டுக்கு வரும். இந்த ifோட then பார்ட்டில் இருக்கிறதுனால condition 2 is true. These statements will be executed when condition 1 is false and condition 2 is true. இப்போ இந்த ifக்கு அடுத்தது I have another else. இந்த எல்ஸ் எப்படி பேர் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் வென் த இமீடியட் இஃப் இஸ் ஃபால்ஸ். அப்போ இந்த எல்ஸோட இமீடியட் இஃப் என்னது இதுதான் அன்பேர்டு இஃப். அதே போல் இந்த எல்ஸுக்கு இமீடியட் இஃப் வந்து இது. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு ரைட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் பிளேசிங் த எல்ஸ். பாருங்கள் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா ஐ ஹவ் காட் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் எக்ஸிக்யூட்டிங் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் திஸ் இஃப் எல்ஸ். இது ஃபால்ஸாக இருக்குது. ஐ ஹாவ் அ கண்டிஷன் 2. இதுலேயும் ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. சப்போஸ் யூ ஆர் ரைட்டிங் அன் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா, லாஜிக்கலாக கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் அ எல்ஸ் இஃப் லேடர். இஃப் இட் இஸ் டூ கன்ஃபியூசிங் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. இல்லைன்னா இதை அப்படியே யூ கேன் பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இஃபே எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சம்டைம்ஸ் எல்ஸ் இஃப் வந்து வில் லீட் டு கன்ஃபியூஷன். ஸோ இஃப் யூ ஹாவ் டு ரைட் எல்ஸ் இஃப் நிறைய கண்டிஷனை செக் பண்ணணுன்னா யூ கேன் ரைட் இட் யூஸிங் அ சிம்பிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். Now we are going to write a C program to check whether a given number is positive, negative or 0 using if else if ladder. ஸோ இது வந்து சியோட ஸ்ட்ரக்சர் ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச். எனி பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச் இன்க்ளூட் பண்ணோம். இன்டீஜர் மெயின், தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இன்டீஜர் வேல்யூ. தென் யூ ஹாவ் அ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் டு மார்க் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். Now I am declaring an integer variable. அந்த integer variableக்கு I am reading the value. அப்போ இந்த இடத்துல ஒரு prompt enter a number கொடுத்துருக்கோம். And then we are reading the value for n. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பயுமே scanfல you have to give the address of that variable. Then I am checking whether if n is greater than 0. So you must have a close curly braces here. Then you are just printing positive. இல்லாமல் if n is less than 0. So else if n is less than 0 I am printing negative. Then I have else printf 0. இப்போ என்னாகுது, என்னோட வேல்யூவை இந்த இடத்துல greater than 0 செக் பண்ணுறோம், இங்கே less than 0 செக் பண்ணுறோம். இது ரெண்டும் இல்லைன்னா this else part will be executed. So 0 will be printed. Then return 0. This is for returning an integer value. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல இஃப் மார்க்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அண்ட் மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 we are giving the A plus grade. else அப்போ என்னாகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் கோ டு தட் எல்ஸ் பார்ட். எல்ஸில் மறுபடியும் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், மார்க் லெஸ் தேன் 90 அண்ட் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80. ஸோ 80 to 90க்குள்ளே இருந்ததுன்னா we are giving the grade A. அண்ட் இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த இஃபோட எல்ஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கு, இந்த இஃபோட எல்ஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கு. இங்கே we are checking whether that mark lies between 70 and 80. if yes அப்படின்னா we are giving the grade B. else இப்போ என்ன செக் பண்ணுறோம், நம்ம மார்க் less than 70 and marks greater than or equal to 60. then we are giving the grade C. இப்போ இதில் மார்க் லெஸ் தேன் 60 அண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. இப்போ இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இட் இஸ் பேர்ட் வித் த இமீடியட் ப்ரிசீடிங் அன்மேட்ச்டு இஃப். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே வரும். அப்போ இந்த கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இது பேர் பண்ணியிருக்க இஃப் இதுக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே வரும். அதே போல் தான். ஸோ எவ்ரி எல்ஸ் வில் பி மேட்ச்ட் வித் த ப்ரிசீடிங் இஃப் அன்மேட்ச்ட் இஃப். இப்போ எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எஃப் ஃபெயில்ட் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்தோம்.
இஃப் எல்ஸ் நெஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.